குட்டி கதை. ஒரு மனுஷன் வாழ்க்கையவே வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு குப்பை தொட்டிக்கு முன்னாடி நின்று நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த குப்பை தொட்டியை பார்த்துட்டே இருந்தானா. அப்போ ஒருத்தர் வந்தாராம், குப்பை தொட்டில இருந்து அட்டைப்பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போனாராம். ரெண்டாவது ஒருத்தர் வந்தாராம், குப்பை தொட்டில இருந்து பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போனாராம். இன்னொருத்தர் வந்தாராம், அவர் குப்பை தொட்டில இருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாராம். அதுக்கப்புறம் அந்த வழியா வந்த நாய் அதுல இருந்து மிச்ச மீதி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுச்சான். அப்புறம் ஒரு பசுமாடு வந்துச்சான், அந்த குப்பை தொட்டில இருந்த இலையில எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சான். ஸோ இப்போ அவன் யோசிச்சானா, ஒரு குப்பை தொட்டியாலேயே இத்தனை பேத்த வாழ வைக்க முடியுது அப்படின்னா நான் ஏன் வாழ முடியாது அப்படின்ட்டு அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த குப்பை தொட்டிலேயே போட்டுட்டு வாழ்க்கையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ஒரு யானைக்கு ஒரு கரும்பு தோட்டமே தேவைப்படுது, ஆனா எறும்புக்கு கரும்பு சக்கை போதுமானதுங்க. கரும்பு சக்கை கிடைக்கும் போது எறும்பா இருக்கணும், கரும்பு தோட்டம் கிடைக்கும் போது யானையா இருக்கணும். வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும்.